ஆத்மானந்த சாமி. ஆத்மானந்த சாமி. சாமி என் பேர் ராஜு, பெங்களூர்லேருந்து வரேன். சாமி இது கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரியல. சாமி காவடின்னா என்ன, எதுக்காக காவடி எடுக்கிறாங்க? காவடின்னா என்ன? எதுக்காக எடுக்கிறாங்க? ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஜென்ம காவடின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லி ஜென்ம காவடி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்னவோ சின்ன வயசில் எனக்கு என்னவோ உயிர் போகிற இதில் இருந்ததுனால வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு இப்போ வந்து அதிலலாம் நாட்டம் இல்லை. ஐயா மேலேயே இருக்குது பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, உனக்கு கூட நீங்களும் சொன்னப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா வேண்டிக்கினாங்க. என்ன வேண்டிக்கினாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ கோயில் திருவிழா வந்தேன்னா என்ன பண்ணுவாங்க, உருவங்கள் விற்பாங்க. யாருக்கோ குழந்தைக்கோ யார் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ சம்சம் நமக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணிப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு என்ன பண்ணிப்பா, திருவிழா வரும்போது நான் உனக்கு உருவத்தை வேண்டி போட்டுறேன் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திருவிழா வரும்போது அந்த உருவத்தை வாங்கி கால் உருவம் வேண்டியிருந்தேன்னா கால் உருவம் வாங்கி போட்டுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா எல்லாம் நம்பிக்கை. நான் அதை வேண்டிக்கிறேன், நான் தான் வேண்டிக்கிறேன், அதை நானே பண்ணிட்டேன், எல்லாம் சரியாக போச்சுன்னா அவங்களே தேர்த்திக்கிறது. அப்போ காவடி தூக்குறோம் எதுக்காக அப்படி தூக்குறோம் அப்படின்னா, முருகன் மலை மேலே இருக்கிறான், அவனை மற்ற விஷயம் மாதிரி தூக்கி போக முடியாது. அப்போ இந்த காவடி மாதிரி விஷயம்னால் கரெக்டாக தூக்கி போயிடுச்சுனா அதுக்கு எதுக்காகனா சந்தன காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி விதவிதமாக இருக்கும். ஏன்னால் இந்த காவடியில் நான் என்ன கொண்டு போகிறேனோ அதை கொண்டு தான் மேலே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். அதை நான் பண்ணிட்டேன்னு சொன்னான்னா என் மனசும் திருப்தி, என்னோடய வேண்டுதலும் முழுமையாகிடுச்சு. இது எல்லாம் பக்தி சார்ந்த விஷயம் சார். அது ஒரு படிநிலை. எதுவும் தெரியாத குழந்தைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு டேங்கில் இருக்கிற மீனை கூட திமிங்கலாம் சொன்னால் நான் நம்புவேன். ஏன்னா ஒரு குழந்தை, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். இப்போ போய் டேங்கில் இருக்கிற மீனை போய் இதாண்டா திமிங்கலான்னா நான் நம்புவேனா? வேண்டாமையா? அதே அப்பா தான், அதே புள்ள தான். ஏன் இப்போ எனக்கு அறிவு வந்ததில்ல. அந்த மாதிரி அறிவு மனுஷனுக்கு வர வர அவங்க செயலில் மாற்றம் வந்துட்டே இருக்கணும். பக்தியிலேருந்து யோகத்துக்கு வரணும், யோகத்துலேருந்து ஞானத்துக்கு போகணும். நின்னது நின்னபடி இருந்தால் ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும். எங்கேயாவது நின்னால் அது கலங்கலாகும், அப்புறம் மாறி போகும். அந்த மாதிரி மனுஷனோட வாழ்க்கை தொடங்கிடுச்சு. தெரியாமல் சில விஷயம்லாம் பண்ணுறோம், ஆனால் தெரியக்கூடிய நாள் வரும், காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும். நான் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னாலும் காலம் நம்மளை சும்மா விடாது. வெயில் வேணான்னு நான் சொன்னால் வெயில் வராமல் இருக்குமா? மழை வேணாம்னு சொன்னால் எல்லாம் வரும். அந்த மாதிரி நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன்னாலும் இந்த காலம் நமக்கு சில விஷயத்தை உணர்த்தும். அந்த உணர்ந்ததை நான் உள்வாங்கின்னு என்னை நானே மாற்றிக்கின்னு போயினே இருக்கணும். நான் எதையும் மாற மாட்டேன், இப்படி தான் பண்ணுவேன்னா அவன் பிறந்த மாதிரியே இருப்பான், கடைசியில் போய் சேர்ந்துருவான். அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். சரிங்களா? அதனால் பண்ணுறவங்க பண்ணட்டும், யாரும் நம்ம தப்பு சொல்கிறது இல்லை. மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 வழி இருக்குது. இப்போ நான் காவடி எடுக்கலாமா வேண்டாங்களா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதே இல்லை. உங்கள் வாழ்க்கை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது சரி, இது தப்பு, எதுவுமே இங்கே தப்பு இல்லை சாமி. ஐயா சொன்னார், ஏய் சாமிலாம் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் உனக்குள்ளே இன்னொரு கோயில் ஏன் கட்டினார்? எனக்குள்ளே இருக்குதுன்றது யார் சொன்னது? அவர் சொன்னார், அவர் புரிஞ்சிச்சு. ஆனால் புரியாத கூட்டம் வருது, அவங்களுக்கு கோயில் சொன்னால் தான் தெரியும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே உண்மை தான். வெளியே வச்சு பார்க்குறதும் வழிபாடு தான், உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் வழிபாடு தான். வெளியே வச்சு பார்த்தா உனக்கு முன்னாடி கோடி கோடியான பேர் செஞ்சுட்டான். உள்முகமாக பார்க்கறதுக்கு யாரால் முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணுறன்றத முதல்ல புரிஞ்சுக்க. அப்போ எல்லாரும் பண்ணுற வழி போனால் எல்லாரும் போகிற வழி ஊருக்கு வெளியே போயிடும். யாரும் பண்ண முடியாத நீ சாதித்தால் ஊருக்கு வெளியே இல்லை, ஊருக்கு உள்ளே உனக்கு வரும். எது வேணுன்றத அவங்க முடிவு பண்ணிங்க. இங்கே எதுவும் தப்பு இல்லை, முடிவு பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. குடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தான் குடிச்சிக்கணும், விடுறதா இருந்தாலும் நீங்கள் தான் விட்டுடணும். சாமி இப்போ என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. இந்த இதுக்கு இந்த நான் பண்ணுற பாடத்துக்கு கூட்டின்னு வரலாங்களா? இல்லை தாராளமாக கூட்டின்னு வரலாம் சாமி. இதுக்கு வயசு ஒரு பிரச்சனை இல்லை. நாம் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த வயசுல தான் போதும். சரி, ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதை அப்படியே உள்வாங்கினானா போதும். ஏன்னா இப்போ விளையாட்டு குட்டியாக இருக்கானே, அதனால இதுவாகிடுமா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஓடுற குழந்தைய ஓடாதப்பா உட்காருன்னா உட்காந்துச்சுன்னா போதும். நீ ஓடுற குழந்தைய ஓடாதான்னு சொன்னால் ஓடினே இருப்பான், அவனுக்கு சொன்னால் புரியாது. சரி சார். அப்போ நம்ம குழந்தை எப்படி இருக்குது, சொன்னால் புரியுதா? அந்த புரிகிற பக்குவம் இருந்தால் அன்றைக்கி கூட்டின வயசு பிரச்சனையே இல்லை. சரி சார். நான் சொன்னால் புரிஞ்சுப்பான்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவனையும் கூட்டின்னு வரலாம், தப்பே கிடையாது. சரி. ஏன்னா சின்ன வயசில் ஒரு விஷயத்தை விதைச்சிட்டா அது ஆலமரம் மாதிரி சூப்பராக வந்துடும். சரி சார். அவன் வாழ்க்கை
தடமாறியே போகாது, நேராக இறைவனை பற்றியும் ஒழுக்கமாக வாழும். சரி சரிங்களா? அதனால் நல்ல விஷயங்களை சின்ன வயசுல விதைச்சிடணும். அவன் பண்ணுறான் பண்ணல அப்புறம் ஓகே, அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை காப்பாற்றும். சரி சார். ஆத்மானம் சார். ஹலோ, ஆத்மானம் சாமி. ஆத்மானம் சாமி. நான் ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன், வேறு ஒன்றும் கேள்வியெல்லாம் கிடையாது. ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு ரோட்டில் ஒரு பையன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். யாருமே பார்த்து அது மனிதாபம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆகும், நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி போயிடும். ஒரு கேரள பொம்பளை வெள்ளை உடைச்சிருந்தாங்க. ஓடி போய் மகனே எனக்கு கட்டி பிடிச்சி எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணும்போது அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாக ரத்தக்கரை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபார்மசியில் போயிட்டு மெடிசனை வாங்கிட்டோங்க அப்படின்வாங்க. எழுதி கொடுத்த மெடிசனை வாங்கிறதுக்காக அங்கே போவாங்க. போன உடனே அந்த ஃபார்மசிக்காரன் வந்து எடுத்து கொடுத்துட்டு பணம் கட்ட சொல்லுவான். பணம் என்கிட்ட இல்லை, இப்போ நான் கொண்டாந்து கொடுக்குறேன், இந்த நகையெல்லாம் வச்சுக்கணும். ஆமாம், இதெல்லாம் பித்தளையாக இருக்கலாம், இது யார் பார்க்குறது, அதெல்லாம் வேண்டாம், நீ செல்ஃபோன் கூட வச்சுட்டு போ அப்படின்வாங்க. அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சிலையாண்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணி இருப்பாங்க. இருந்தாலும் என்ன நினைக்கிறேன், அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. அந்த அளவுக்கு ரத்தக்கரையாக இருக்கும்போது அவங்க அந்த பையன் பழைக்க மாட்டான்னு போய் எட்டி பார்த்த உடனே அதிர்ச்சியாகிடுறாங்க. ஏன்னா ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுந்து என் மகனை காப்பாற்றுறதுக்கு அவங்ககிட்ட வந்து செல்ஃபோனை வச்சுட்டு போக சொல்ல, நகையை கைட்டு வச்சு சொன்னேன், இத்தனை இது பண்ணனேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, உனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து, ஏழைக்கு உணவளித்தா அது வந்து இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், அவர்கிட்ட நிறைய வாழைத்தோட்டம் இருந்தது. அந்த வாழைத்தோட்டத்தில் ஒரு தார் கட் பண்ணி வேலைக்காரங்கிட்ட, அப்பா இதை எடுத்து போய் கோயிலில் கொடுத்துட்டு வா அப்படின்வாங்க. போகிற வழியில் அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு பசி, 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு போயிடுவான். சாப்பிட்டு மீதி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுவான். அன்றைக்கி நைட்டு அந்த செல்வந்தர் கனவில் வந்து இறைவன் வந்து, நீ கொடுத்த 2 பழம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. என்னடா இது, நாம் எங்கே கொடுத்த 2 பழம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வேலைக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பழம் நான் சாப்பிட்டேன், எனக்கு பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னான். உடனே அப்போ தான் நினைக்கிறாரு, ஓஹோ, ஏழைக்கு உணவு வச்சா இறைவனை போய் சேருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை தான் சொல்ல நினைச்சேன். நன்றி அண்ணியா. நல்லது சாமி. அதுதான் திருமூலர் சொல்வார், படமாட கோயில் பகவர் கொன்றியில், நடமாட கோயில் நம்பர்க்காது ஆகா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், படமாட கோயில் பகவர் காதாமே. எப்போ கோயிலில் போய் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னா அது எங்கே போய் சேராது, இறைவனுக்கு போய் சேராது. அப்போ இறைவனுக்கு போய் சேரணும்னா என்ன பண்ணோம்னா, இங்கே நடமாடின் கோயில், நடமாட கோயிலை நம்பலாம். இந்த மனிதர்கள் எல்லா உயிரும், மனுஷன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் இறைவன் வாயிற நடமாடக்கூடிய கோயில். அந்த கோயிலில் ஏதாவது உன்னால் முடிஞ்சது கொடுத்தால் அது எங்கே போகணும், அது நேராக இறைவனுக்கு போய் சேரும். அதுதான் சொல்ல வர்றார். அதுதான் ஐயாவோட கருத்தும் அதை தான் பிரதிபலிக்குது. அப்போ கொடுத்தால் என்ன வரும்னா புண்ணியம் வரும், நம்ம கர்மா குறையாது. எதை செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. கர்மா எங்கே அழியும் அப்படின்னால், அன்னதானம் பண்ணுறதுனாலையோ தர்மத்தை பண்ணுறதுனால கர்மா அழியாது. ஆனால் கர்மாவை சுமக்கக்கூடிய பலம் உனக்கு கிடைக்கும். ஒரு நோஞ்சான், இங்கே ஒரு மூட்டை இருக்குது, ஒரு நோஞ்சி போனதுனால தூக்க முடியுமா? ஆனால் தூக்க முடியாது. ஆனால் ஒரு பலமாக நம்ம உடம்பு இருந்தால் அவ்வளோ பாரமாக இருந்தாலும் தூக்க முடியும். அப்போ அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம புண்ணியத்தை பண்ணுறோம். கர்மாவை அழிக்க முடியாது. கர்மா அழிக்கக்கூடிய ஒரே இடம் பாடம் மட்டும்தான். நாம் உலகத்தை மறந்து உள்முகமாக எப்போல்லாம் இருக்கிறோமோ அந்த மணி நேரம் வரைக்கும் உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்குது. உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்குது. ஏனால் உங்ககிட்ட மாயை வேலை செய்யக்கூடிய பக்குவம் அந்த மாயைக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு வெளியே நீங்கள் போயிட்டீங்க. வெறுப்பற்ற இடந்தனிலே வெட்ட வெளிதனை கண்டேன். வெட்ட வெளி எப்போ வரும்? இங்கே பார்க்குறது வெட்ட வெளியில் ஆகாயம். அந்த வெட்ட வெளிக்கு நாம் எப்போ போகோம்னா, வெறுப்பு அற்ற நிலைதனிலே வெட்ட வெளி ஒன்று கண்டேன்றார். உன் மனசில் வெறுப்பு இல்லாத ஒரு நிலை ஓடும். அது எப்போ ஓடும்? மனம் இல்லாத நிலைகளில் தான் வெறுப்பு இல்லாமல் இருக்கும். அடிப்படை உண்மை என்ன? மனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் வெறுப்பு வரும். இல்லாத ஒரு நிலை வரும்போதே வெட்ட வெளி தானாக வெளில வரும்.
வெட்ட வெளின்றது என்னது? கண்ணு கெட்டின இந்த ஆகாயம் இல்லை, இதையும் கடந்தது. ஆனால் பாடத்தில் இந்த உலகம் மறைஞ்சி அதுவும் நானுமா தான் இருக்கிறோம். இங்கே 4வது பாடம் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஐயா எப்படி ஒரு சிலரை பாராட்டினாரோ அப்படி ஒரு நிலையை இன்னைக்கு ஒரு சீடர் அனுபவிச்சுக்கிறார். கேட்கும்போது தேம்பி 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 அழுகுறார். அவரோட அனுபவங்களை அவரால் வார்த்தைகளால் சொல்ல முடியல. சொல்லும்போது ஏன் கண்ணு கலங்குது. அந்த மாதிரி சில அனுபவங்கள். எந்த எல்லையை தாண்டணுமோ அந்த எல்லையை தாண்டி போய் அவர் நிற்கிறார். எத்தனை பாடம்? 4 பாடம். அவர் சொல்கிறாரு, ஐயாவை வந்து எல்லாரும் சாதாரண மனுஷன் நினச்சிக்கிறாங்க சாமி. நான் இந்த காட்சியை சொல்லுவேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஐயாவோட பிரம்மாண்டம் என்னன்றது. அவர் சாதாரண மனுஷன் இல்லை சாமி, யாருமே அறிய முடியாத ஒரு பரம்பொருள் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தரால் தான் நான் எங்கே இருந்தது என்னை இந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அவர் சொன்ன விஷயம் எல்லாரும் எதை தேடி இருக்கணுமோ அதுக்குள்ளே அவரோட உருவம் இருக்குது. எல்லாரும் எந்த நோக்கத்துக்காக போராடி நிற்கிறோமோ அதுக்குள்ளே அவரும் அவருக்குள்ளே அதுவுமா கலந்து நிற்கிறாங்க. சொன்ன விஷயம் அதுதான். 4 பாடம் ஒருத்தர் வாங்கி அந்த நிலையை அனுபவிச்சுக்கிறாரு. காரணம் என்ன? அதுதான் சொன்ன மாதிரி நின்னால் கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் தானாக கிடைக்கும். ஏன்னா இதை யாரும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், யாருக்கும் சுவை என்னான்னு தெரியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த பொருள் இப்படி இருக்கும்பா அப்படி இருக்குமா நம்ம சொல்லி அது சுவைச்சு சாப்பிட்டு ஈஸியாக போகிறது ஒரு வழியை கொடுத்துட்டாரு. நாம் பயணம் பண்ணால் அதுக்கான அனுபவங்கள் கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அப்படி நின்று ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு. அப்போ நம்மளும் அதை அனுபவிக்க முடியும் இல்லையா? எல்லாராலையும் அது முடியும். ஆனால் செயல் எங்கே மறக்குது அப்படின்னா இதுதான். நீ சொன்னபடி நம்ம நிற்கிறதில்ல, நிற்க நம்ம மனம் நிற்க விடுறதும் இல்லை. அப்போ மனசை வளர்க்கறதுக்கான எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். மனம் நிற்கிறதுக்கு ஒடுங்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணால் பாடங்கள் மிக சிறப்பாக இருக்கும், அனுபவங்கள் அருமையாக இருக்கும். அனுபவங்கள் மூலயமா தான் ஆண்டவனையும் குருவையும் நம்ம உணர முடியும். சரிங்களா? நம்ம எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் இந்த பாடங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை வரவங்க எல்லாருக்கும் சொல்கிறதும் கிடையாது. அவங்க கற்றுப்பாங்க, அவங்களுக்கும் யாருக்கும் நம்பிக்கை வருது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த நிலை வரணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு ஐயா நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ அவரோட அந்த பாடுபட்டதுக்கான அர்த்தம் நாம் எல்லாரும் கொடுக்கணும். சாமி ஐயா எந்த நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டேன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா அது நாம் அவர் செய்கிற பெரும் தொண்டு. வேறு எதுவும் அவர் எதிர்பார்க்கல. இப்படி நில்லுன்னா நின்னா போதும், சீடனாக இருந்தால் போதும், அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அப்படி ஒரு சீடன் நின்று அவ்வளோ பெரிய அனுபவத்தை சொல்லிட்டார். யாரும் நீங்கள் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? ஆனால் அன்றைக்கி ஐயா கையால் பாடம் வாங்கினா எத்தனையோ பேர் அவர் சொல்லியிருப்பார், இவங்க தான் இந்த நிலைக்கு எட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இப்போ நாம் கொடுத்து அந்த நிலையை ஒருத்தர் எட்டி பிடிச்சிருக்காரு 4 பாடத்தில். புரியுதுங்களா? அந்த சக்தி அந்த பாடத்துக்கு இருக்குது. அதை வர வைக்கிற சக்தி தான் உங்கள் மனசுக்கு வேணும். அதை புரிஞ்சுக்குங்க.